ஹாய் அன்பா, நான் ராஜேஷ் செவன் மொபைல்ஸ். அந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இது எல்லாத்துக்கும் வந்து தெரிஞ்ச விஷயம்தான். பட் இருந்தாலும் இதில் சின்ன சின்ன வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சின்ன இந்த தப்பு பார்த்தீங்களா என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இந்த இருக்கு உங்க சீட்டு தெரியுது, நீ மூடு. சின்ன ப்ராப்ளம்ஸ் நம்ம பண்ணுற தப்பாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து நம்ம வந்து நோட் பண்ண போகிறோம். என்னடா அப்படின்னா, மொபைல் வந்து தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு. ஓகேங்களா, மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு. ஸோ அதை வந்து அரிசிக்குள்ள வச்சா சரியாகுமா? தெளிவால இதை வெளியே சொல்ல முடியாது, ரகசியமா தான் சொல்ல முடியும். காதை கொடு குடு. ஸோ இந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் வந்து தண்ணிக்குள்ள வந்ததுக்கப்புறம் அரிசிக்குள்ள தூக்கி வைப்பாங்க. அதெல்லாம் வந்து சரியாகுமா? ஸோ அதை தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ இது மட்டும் கிடையாது. மொபைல் வந்து முதல்ல தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம், எதை பண்ணக்கூடாது, எந்த தப்பெல்லாம் வந்து பண்ணோம்னா மொபைல் வந்து டோட்டலாகவே வந்து இப்போ முடிஞ்சிடும், கதை முடிஞ்சிடும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த வீடியோவில் வந்து நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ இது மட்டும் கிடையாது, அரிசிக்குள்ள வச்சா முதல்ல ஃபோன் சேஃப் ஆகுமா, அதையும் வந்து நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோ வந்து மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேங்களா, உங்களோட ஃபோன் மேபி ஒரு வேளை தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு இல்லை அப்படின்னா நாளைக்கு உங்கள் ஃபோன் வந்து ஏதோ தெரியாது. நான் சாபம்லாம் விடலைங்க, யார் ஃபோன் தண்ணிக்குள்ள விழுகணும் அப்படின்னா நான் சாபம்லாம் விடலை. ஒரு புது செல்லு அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. பட் ஒருவேளை வந்து உங்கள் ஃபோன் தவறுதலாக விழுந்துருச்சு அப்படின்னா, ஏன் என்னோட ஃபோனே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2-3 days ஒரு 4 days முன்னால் பார்த்தீங்கன்னா என்னோட ஃபோனே வந்து விழுந்துருச்சு. ஓகேங்களா, நானே பார்த்தீங்கன்னா என்னோட ஃபோன் நான் தான் சரி பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து நம்ம எப்போ தண்ணிக்குள்ள போடுவோம் அப்படின்னு நமக்கு யாருக்குமே தெரியாது. ஓகேங்களா, நான் தெரியாமல் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். டப்புன்னு வந்து நான் காலைல ப்ரெஷ் பண்ணிட்டு இருக்கும்போது டக்குன்னு தெரியாமல் உள்ள கீழே விழுந்துருச்சு. ஓகேங்களா, அந்த வாஷ் மிஷினுக்குள்ள விழுந்துருச்சு. ஸோ அதை வந்து நான் எப்படி சரி பண்ணேன்? ஓகேங்களா, ஸோ என்னோட ஃபோன் நான் தான் சரி பண்ணிக்கிட்டேன். ஸோ ஒருவேளை உங்கள் ஃபோன் வந்து தண்ணிக்குள்ள விழுதுன்னா நீங்கள் எப்படி உங்கள் ஃபோனை சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து நான் தெளிவாக வந்து சொல்ல போகிறேன். அப்படிங்களா, நான் போயிலாம் சொல்ல உண்மையிலே என் ஃபோன் வந்து 4 days முன்னாடி தண்ணிக்குள்ள விழுந்தது தான். ஓகேங்களா, ஓகேன்பா. ஸோ என்ன அப்படின்னா, ரொம்ப நாளுக்கு ஒரு நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஓகேங்களா, அரிசிக்குள்ள வச்சா ஃபோன் வந்து சரியாகுதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஃபோன் தண்ணிக்குள்ள விழுந்துருச்சா அரிசிக்குள்ள தூக்கி வச்சிரு, அந்த மாதிரிலாம் வந்து சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோன் வந்து ஒரு வேளை தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு அப்படின்னா அரிசிகளை தூக்கி வச்சா அது வந்து உண்மையிலே இதாகுதா அப்படின்ட்டா கண்டிப்பாக ஆகும். ஓகேங்களா, அது வந்து உண்மையிலே சரியாகும். ஓகேங்களா, ஸோ என்ன அப்படின்னா, அரிசி இருக்குது பார்த்தீங்களா, அந்த அரிசியில் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேங்களா, அந்த ஹீட் வந்து என்ன ஆகும்னா நம்ம ஃபோனுக்குள்ள பேருக்கு பார்த்தீங்களா தண்ணியை அதை வந்து என்ன பண்ணணும்னா அப்சர்வ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா, ஸோ இன்னும் சிம்பிளாக சொல்லப்போனால் நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த பழங்கள்லாம் வந்து நம்ம பழுக்கணும் அப்படின்னா அரிசிகளை வைப்போம். அது என்ன ஆகும்னா பழுக்க ஆரம்பிச்சிடும். அந்த காயாக இருக்கிறது கொஞ்சம் என்ன ஆகுனா பழுக்க ஆரம்பிக்கும். இந்த பப்பாளி பழம் இந்த மாதிரிலாம் வந்து என்ன ஆகும்னா, ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஹீட்டுனால தான் வந்து அதெல்லாம் நடக்குது. ஓகேங்களா, ஓகேண்ணா. ஸோ இப்போ என்ன அப்படின்னா, இந்த ஃபோனை வந்து நம்ம அரிசிக்குள்ள வச்சுட்டோம். ஃபோன் வந்து ஓகே சேஃப் ஆகிடுச்சு. ஓகேவா, ஸோ நான் இதுக்கடுத்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் ஒன்றுமே பண்ண தேவையில்லை. அப்படின்னா இதுக்கப்புறம் தான் உங்கள் ஃபோனில் வந்து வேலையே நடக்கும். ஸோ எனக்கு மோசமான வேலையே வந்து இதுக்கப்புறம் தான் நடக்கும். என்ன அப்படின்னா, உங்கள் ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விதமான ஃபங்கஸ்ங்கிறது வந்து உருவாகும். ஓகேங்களா, என்ன அப்படின்னா ஒரு குட்டி குட்டியாக உப்பு மாதிரி நான் இங்கே வந்து இது மாதிரி போடுறேன். ஓகேங்களா, அதை பார்த்துக்கங்க. ஓகேங்களா, அந்த மாதிரி என்ன ஆகும் அப்படின்னா வந்து ஒரு விதமான வந்து ஃபங்கஸ் மாதிரி வந்து ஃபோன் வந்து உருவாகும். ஓகேங்களா, ஸோ இப்படி உருவாகும் போது என்ன ஆகும் அப்படின்னா உங்கள் ஃபோனில் வந்து அந்த எஸ்எம்டி காம்பனன்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரானிக்ஸோட காம்பனன்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா வந்து உதிர ஆரம்பிச்சிடும். இல்லை அப்படின்னா அதோட ஃபங்க்ஷனோட வேலையை வந்து செயலில் வந்துடும். ஓகேங்களா, ஸோ அதனால வந்து சரியான வோல்டேஜ் வந்து பாஸ் பண்ண முடியாமல் இருக்கலாம். அதனால் ஃபங்க்ஷன் வந்து பாஸ் பண்ண முடியாமல் இருக்கலாம். ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா உங்கள் ஃபோனில் வந்து சென்சார் ஒர்க் ஆகாமல் போகிறது, ஹீட்டிங் இஷ்யூஸ் வர்றது. ஓகேங்களா, அப்புறம் இன்னும் நிறையா. ஓகேங்களா, எல்லாமே சொல்லலாம். அந்த ஃபங்க்ஷன் நடக்கிறது எல்லாமே, டிஸ்பிளே லைட்டிங் கம்மியாக தெரிகிறது. ஓகே, டச் ஒழுங்காக ஒர்க் ஆகாமல் போகிறது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து என்ன ஆகும்னா அது கிளப்பி விட ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, இது வந்து அரிசியில் வச்சதுக்கப்புறம். ஓகேவா, ஓகேப்பா. இப்போ நான் என்ன பண்ணணும்? தண்ணிக்குள்ளே விழுந்துருச்சு என்னோட ஃபோனு. நான் இதுக்கடுத்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்கள் ஃபோன் வாட்டருக்குள்ளே வைக்கிறீங்களா, தண்ணிக்குள்ளே விழுந்துருச்சு அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் ஃபோனை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ண பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்கள் ஃபோன் வந்து ஆனில் இருக்குது அப்படின்னாலே சுவிட்ச் ஆஃப் பண்ண பாருங்கள். ஓகேங்களா, ஸோ மோஸ்ட் ஆஃப் ஃபோன் இன்றைக்கி தேதிக்கு பார்த்தீங்கன்னா அது ஈவன் வந்து அது 10,000 ரூபா ஃபோனில் இருந்துருக்கட்டும் எல்லா ஃபோனுமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து கோட்டிங் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ ரொம்ப இல்லைனாலும் ஒரு நார்மலான ஒரு கோட்டிங் வந்து கொடுத்துருப்பாங்க. வாட்டருக்கான கோட்டிங் வந்து உள்ளே இருக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா இந்த சார்ஜிங் போடுற பின்னாக இருக்கட்டும், ஹெட்செட் போடுற பின்னாக இருக்கட்டும், ஸ்பீக்கர் கிரில்லாக இருக்கட்டும், ஸோ எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா குட்டி குட்டி வாட்டருக்கான அவங்க ரப்பர் கோட்டிங் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இது என்ன ப்ரோ, இது உள்ள ஒரு தண்ணி போகாது அப்படின்னு கேட்டால் போகும். பட் ஆனால் டைம் எடுக்கும், குறிப்பிட்ட டைமுங்கிறது வந்து எடுக்கும். ஓகேங்களா,
ஸோ இப்போ நான் டக்குன்னு தண்ணிக்குள்ள போட்டேன் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து உங்களால் எவ்வளோ நேரம் அதை கேட்ச் பண்ண முடியுமோ டக்குன்னு கேட்ச் பண்ணிடுங்க ஓகேங்களா. அதை எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் ஃபோன் வந்து சேஃப் ஓகேங்களா. என்ன அப்படின்னா நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா மொத்தம் பண்ண வேண்டிய வேலை என்னன்னா ஃபோன் சுவிச் ஆஃப் பண்ணிடுங்க ஓகேங்களா. சுவிச் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த உதற வேலை ஓகேங்களா, இந்த மாதிரி உதறது, அதுக்கப்புறம் இந்த வாயை வச்சு உரிகிறது, வாயை வச்சு ஊதுறது, ஸோ இதெல்லாம் பண்ணாதீங்க. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஃபோனுக்குள்ள வந்து மதர் போர்டுக்குள்ள என்ன ஆகும்னா ஸ்ப்ரெட் ஆயிரும் ஓகேங்களா. மதர் போர்டுக்குள்ள வாட்டர் வந்து ஸ்ப்ரெட் ஆயிரும். ஸோ இப்படி ஸ்ப்ரெட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்கள் ஃபோன் வந்து ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்க அப்படின்னா உள்ள இது வந்து ஷார்ட் சர்க்யூட் ஆகுறதுக்கு 100% சான்சஸ் வந்து அதிகம் ஓகேங்களா. 100%ங்க. ஏன் அப்படின்னா எல்லாமே எலக்ட்ரானிக்ஸ் தான், உங்களுக்கே தெரியும், உள்ள வந்து கரண்ட் தான் வந்து பாஸ் ஆகிட்டு இருக்கு ஓகேங்களா. அப்படிங்கிறப்ப வாட்டர் போயிடுச்சுன்னா என்ன ஆகும் நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க ஓகேங்களா. தென் இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோன் வந்து ஒருவேளை நான் எடுத்துட்டேன் ப்ரோ, நான் வந்து தண்ணிக்குள்ள போட்ட உடனே நீங்கள் சொன்ன மாதிரி நான் எடுத்துட்டேன் ஓகேங்களா. நான் வந்து என்ன பண்ணேன், என்னோட ஃபோன் வந்து நான் சார்ஜில் குத்திட்டேன் ப்ரோ அப்படின்னா உங்கள் ஃபோன் வந்து நீங்களே சாகடிச்சிட்டிங்கன்னு இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதையும் வந்து தயவுசெய்து பண்ணிடாதீங்க ஓகேங்களா. தயவுசெய்து வந்து உங்கள் ஃபோன் வந்து மேக்ஸிமம் வந்து உங்கள் ஃபோன் வந்து சுவிச் ஆஃப் பண்ண போகிறீங்க. அதான் ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணுற வேலை ஓகேங்களா. சுவிச் ஆஃப் பண்ண போகிறாங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் நைட் டைமில் விழுந்துருச்சு எனக்கு எமர்ஜென்சி அப்படின்னா நீங்கள் நான் சொன்ன மாதிரி நீங்கள் அரிசிக்கிலே வைக்கலாம், தப்பு கிடையாது ஓகேங்களா. அரிசிக்கிலே வைக்கலாம். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலையில் விடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் தயவுசெய்து சொல்கிறேன் நீங்கள் கொண்டு போய் ஒரு தேர்ட் பார்ட்டி சர்வீஸ் சென்டர் போய் கொடுத்துருங்க ஓகேங்களா. லோக்கலில் வந்து உங்கள் நியரஸ்ட்டில் யாராவது சர்வீஸ் சென்டர் தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட கொண்டு போய் கொடுத்துருங்க. இந்த மாதிரி எனக்கு உண்மையை சொல்லி கொடுங்க, என்னோட ஃபோன் வந்து தண்ணிக்குள்ளே தான் விழுந்துச்சு, நான் நைட்டு இந்த மாதிரி அரிசிக்குள்ளே வச்சுட்டேன், நீங்கள் என்ன பண்ணி ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி கொடுங்க அப்படின்னா ஐபிஐ போட்டு க்ளீன் பண்ணி கொடுங்க. அந்த ஆல்கஹால் லிக்யூட் இருக்குது இல்லைங்களா, அந்த லிக்யூடை போட்டு எனக்கு க்ளீன் பண்ணி கொடுங்கன்னா அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க ஓகேவா. ஓகேன்பா. ஸோ நான் இன்னும் தெளிவாக நான் சொல்கிறேன். பட் அதுக்கு முன்னால் வந்து என்னென்னா உங்கள் ஃபோன் ஒருவேளை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளேருந்து எடுக்கும் போதே வந்து சுவிச் ஆஃப் ஆகிடுச்சு, என் ஃபோன் ஆனே ஆகலை ப்ரோ, நான் ஃபோனை எடுத்து பார்த்தேன், நான் பவர் பட்டன் அமைக்க பார்த்தேன் ஆனே ஆகலை அப்படின்னா ஒன்றும் நீங்கள் பயப்பட வேண்டாம் ஓகேங்களா. ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அதுக்காக நீங்கள் வந்து என்ன பண்ணீங்கன்னா நான் சொன்ன மாதிரி வந்து சார்ஜரை இன்செர்ட் பண்ணுறது, என் ஃபோன் ஐயோ ஆனாலே அப்படின்ட்டு சார்ஜர் இன்செர்ட் பண்ணுறதோ இந்த மாதிரி வேலைலாம் வந்து தயவுசெய்து வச்சுக்காதீங்க. ஸோ அது வந்து உங்கள் ஃபோன் இன்னுமே வந்து கில் பண்ணுற மாதிரி ஆயிரும், நீங்களே உங்கள் ஃபோனை வந்து சாகடிச்சிட்ட மாதிரி ஆயிரும். அந்த தவிர வந்து தயவுசெய்து பண்ணிடாதீங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான் டே டைமில் விழுந்துச்சு ப்ரோ, என் ஃபோன் காலையில் விழுந்துருச்சு, நான் மதியம் போல் விழுந்துருச்சு அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக சர்வீஸ் சென்டரே கொண்டு போயிருங்க. லோக்கலில் வந்து இருக்கிறாங்க இல்லையா பக்கத்தில், ஸோ அவங்ககிட்ட கொண்டு போயிட்டு இந்த மாதிரி தண்ணிகள் விழுந்துருச்சு அப்படின்னா ஒரு நல்லா தெரிஞ்சுப்போங்க, அவங்க நல்ல டெக்னீஷியனாக எப்படி சொல்கிறது, ரொம்ப வருஷம் இருக்காங்களா, அவங்க கரெக்டாக பண்ணுறாங்களா, போர்டு மதர் போர்டு இருக்கலாம் கண்டிப்பாக ப்ராப்பராக பண்ணுறாங்களா, அதெல்லாம் வந்து நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. அது ஒருவேளை நல்லா பண்ணுறாங்க அப்படின்னா அவங்ககிட்ட கொண்டுட்டு போங்க. உங்கள் ஃபோன் வந்து கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து ப்ராப்பராக வந்து உங்கள் ஃபோன் வந்து ரெக்கவர் பண்ணி கொடுத்துருவாங்க, பிரச்சனையே கிடையாது ஓகேங்களா. ஸோ இது வந்து ஷார்ட் சர்க்யூட் ஆகிருக்கும் மேக்ஸிமம் வந்து ஃபோன் வந்து இந்த மாதிரி ஆனாலும் பிரச்சனை கிடையாது, ஷார்ட் சர்க்யூட் வந்து ரெக்கவர் பண்ணிடலாம், பிரச்சனை கிடையாது ஓகே ப்ரோ. ஸோ நான் இப்போ வந்து அரிசிக்குள்ள வச்சுட்டேன் ப்ரோ, என் ஃபோன் வந்து நான் கொண்டு போய் கொடுக்குறேன், அவங்க லிக்விட் போட்டு கொடுத்துட்டாங்க, இதுக்கப்புறம் எனக்கு பிரச்சனையே வராது அப்படின்னா வராது ஓகேங்களா. பட் ஒருவேளை நீங்கள் அரிசிக்குள்ள வச்சதுக்கப்புறம் நீங்கள் போய் உங்கள் ஃபோனை வந்து நீங்கள் வந்து கொடுக்கல, இல்லை ப்ரோ எனக்கு பிரச்சனை இல்லை ப்ரோ, நான் வந்து அரிசிக்குள்ள வச்சதுக்கப்புறம் என் ஃபோன் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா தான் இருக்குது, நான் இப்படியே வச்சு யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி தான் ஒரு ஃபங்கஸ் மாதிரி உருவாகும் ஓகேங்களா. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களோட ஃபங்க்ஷனை வந்து செயலுக்கு வச்சிடும், உங்கள் ஃபோன் வந்து இதனால் வந்து பல விஷயங்களில் வந்து பிரச்சனை வர ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோன் வந்து நீங்கள் தண்ணிக்குள்ள போகிறதுனால வந்து நீங்கள் கேம் விளாண்டுருக்கலாம், உங்கள் ஃபோனை நிறைய இதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க ஓகேங்களா. ஸோ அப்போல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஹீட்டிங் இஷ்யூஸ் வந்துருக்காது, இல்லை ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு நல்லா ஒர்க் ஆகிருக்கும். பட் ஆனால் தண்ணிக்குள்ள விழுந்ததுக்கு அப்புறம் ஓகேங்களா நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க, ஒரு சர்வீஸ் சென்டரில் போயிட்டு உங்கள் ஃபோனை வந்து ப்ராப்பராக க்ளீன் பண்ணி சர்வீஸ் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது. நீ அரிசிக்குள்ள வச்சுட்டு எப்படா என் ஃபோன் தான் எதுவுமே பிரச்சனை இல்லை, நான் ஏன் போய் சர்வீஸ் சென்டரில் போய் கொடுக்கணும், அரிசிக்குள்ள வச்சு தான் சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா நான் சொன்ன மாதிரி அந்த ஃபங்கஸ் உருவாகும் இல்லையா. ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா உங்கள் ஃபோனோட மதர் போர்டோட ஹெல்த் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப குறைய ஆரம்பிச்சிடும். இந்த மதர் போர்டு இருக்குங்க இல்லையா, இந்த மதர் போர்டோட ஹெல்த் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைய ஆரம்பிச்சிடும். இதனால் வந்து உங்களுக்கு ஹீட்டிங் இஷ்யூஸ் வரும், ஸோ ரொம்ப ஸ்லோடனாக ஒர்க் ஆகும், இந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம்ஸ் வந்து நீங்கள் நோட்டீஸ் பண்ணுவீங்க. அது வந்து உங்களுக்கு ரொம்ப டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா. ஸோ இதனால் என்ன பண்ணுறீங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்கஸ் வந்து நீங்கள் எவ்வளோ குயிக்காக போய் வந்து சர்வீஸ் சென்டரில் போய் நீங்கள் கிளியர் பண்ணுறீங்களோ அப்போ நான் மட்டும்தான் வந்து இதை வந்து நீங்கள் இதில் வந்து இது பண்ண முடியும். இல்லை ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் போகிறீங்க, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்கஸ்க்கு வந்து மேக்ஸிமம் 3 டேஸ்லேயே வந்து வர ஆரம்பிச்சிருது, மேக்ஸிமம் 2-3 டேஸ்லேயே, ஏன் நைட்டு போட்ட ஃபோன்லேயே காலையிலேயே வந்து வர ஆரம்பிச்சிருது. இந்த மாதிரிலாம் நீங்கள் ரொம்ப உப்பு தனியாக இருந்துச்சு அப்படின்னா உடனேலாம் வந்துடும், 1 hour 2 ஹவர்ஸ்க்குள்ளேயே பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா. ஸோ இது மட்டும் கிடையாது, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த நான் சொன்ன மாதிரி தான் நைட் டைமில் இருந்துச்சு எனக்கு எமர்ஜென்சினா மட்டும் நீங்கள் அந்த அரிசிக்குள்ளே வைக்கிறீங்க இல்லையா. ஸோ மார்னிங் போய்ட்டு நீங்கள் கண்டிப்பாக கொடுத்துருங்க, மார்னிங் போய்ட்டு நீங்கள் கண்டிப்பாக கொடுத்து அதை வந்து கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளமே கிடையாது ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து நல்லா நோட்டீஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா. உங்கள் ஃபோனை வந்து ரெக்கவர் பண்ணணும் அப்படின்னா வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணி தான் ஆகணும் ஓகேங்களா. மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா
இந்த மாதிரி நம்ம சொன்ன வந்து ப்ரொசீஜர்லாம் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். தண்ணிக்குள்ள வந்து இந்த உதறது வைக்கிறது இந்த மாதிரி வேலையெல்லாம் வந்து தயவுசெய்து பார்க்காதீங்க ஓகேங்களா. சொன்ன மாதிரிலாம் இந்த வீடியோ கிளியராக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். தென் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி தேதிக்கு உள்ள ஃபோன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நான் ரிமூவபிள் பேட்டரி ஓகேங்களா. பேட்டரி வந்து உங்களால் ரிமூவ் பண்ண முடியாது, ஏன்னா அது எல்லாமே இன்பில்டாக தான் இருக்கும் ஓகேங்களா. அப்படிங்கிறப்ப நம்ம வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அது ஒரு ப்ராப்ளம் கிடையாது. ஒருவேளை மேபி நீங்கள் வந்து இன்றைக்கி ஒரு சில ஃபோன்லாம் வந்து இருக்குது, ஒரு 5000 6000 உள்ள ஃபோன்லாம் மேக்ஸிமம் இன்றைக்கி இப்போ பேட்டரி ரிமூவ் பண்ணுற ஆப்ஷன்லாம் இருக்குது. ஒருவேளை மேபி நீங்கள் பட்டன் ஃபோன் வச்சுருக்கீங்க, ஒருவேளை இல்லை ப்ரோ என்கிட்ட ரிமூவல் பேட்டரி இல்லை ப்ரோ, ரிமூவல் பேட்டரி பட்டன் ஃபோனோட நீங்கள் தண்ணிக்குள்ள போட்டிங்க அப்படின்னா பேட்டரியை ரிமூவ் பண்ணிடுங்க. ஏன்னா அது வந்து ரொம்பவே பயங்கரமான சேஃபு. ஏன் அப்படின்னா உங்களோட மொபைலில் வந்து இதே கரண்ட்டே பாஸ் ஆகாது, ஸோ அதனால் உங்களுக்கு ப்ராப்ளமும் வராது ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது ஓகேங்களா. ஆனால் பட் இதை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணுறது வந்து இது ஒருவேளை ப்ரோ எனக்கு வந்து ஒருவேளை எனக்கு வந்து என்ன சொல்கிறீங்கன்னா, இப்போ நானே வந்து என்னோடய ஃபோனை சரி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஒருவேளை கலட்ட தெரியும், மொபைல் வந்து ரிமூவ் பண்ண தெரியும், இதுக்கு முன்னாடி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஓகேங்களா. நான் என்னோடய மொபைலை நான் இதுக்கு முன்னாடி ரிமூவ் பண்ணியிருக்கேன் ப்ரோ, எனக்கு எல்லாமே தெரியும், மொபைல் வந்து வேலை பார்க்க தெரியலைனாலும் அட்லீஸ்ட் கொஞ்சம் விஷயங்கள் தெரியும்னா உங்கள் ஃபோன் நீங்களே கலட்ட தெரியும் அப்படின்னா மட்டும் கழட்டிக்கங்க ஓகேங்களா. கலட்டிட்டு உங்களை பேட்டரி ஸ்ட்ரிப்பை மட்டும் ரிமூவ் பண்ணிடுங்க ஓகேங்களா. ஸ்ட்ரிப்பு தனியாக இருக்கும் இல்லையா, இன்பில்ட் பேட்டரி தான், பட் ஆனால் அதையும் வந்து நம்ம வந்து உள்ளே கலட்டணும்னா ஸ்ட்ரிப்பை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ அப்படி வந்து நீங்கள் பண்ணணும், உங்களுக்கு தெரியும்னா மட்டும் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ரிஸ்க் எடுக்காதீங்க. அது வந்து உங்கள் ஓன் ரிஸ்கில் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. நான் சொன்னேன் அப்படிங்கிறதுனால எல்லாரும் ஃபோன் ரிமூவ் பண்ணிடாதீங்க ஓகேவா. ஏன்னா எனக்கு மோஸ்ட் ஆஃப் ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா பின்னால் வந்து கிளாஸ் பாடி தான் கொடுத்துருப்பாங்க, இல்லை பிளாஸ்டிக் பாடியாக இருந்தாலும் கொஞ்சம் ரொம்ப வந்து குவாலிட்டியாகவே இருக்கும். நீங்கள் கழட்டும் போது டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ வந்து தப்பையாக பண்ணிடுறீங்க. தெரியலை அப்படின்னா தயவுசெய்து வந்து நான் உங்களை பண்ணுங்க அப்படின்னு நான் வந்து சொல்லவே இல்லை. எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நான் இதுக்கு மேலே என்னோடய ஃபோனை கழட்டியிருக்கேன் ப்ரோ, என் பக்கத்து வீட்டுக்காரங்க ஃபோன்லாம் கொடுப்பாங்க, நான் சரி பண்ணியிருக்கேன் ப்ரோ, கழட்டியிருக்கேன் அப்படின்னா அப்படி தெரிஞ்சவங்க மட்டும் பண்ணுங்கள். எனக்கு தெரியாது ப்ரோ, நான் ஃபோனை யூஸ் பண்ணதான் மட்டும் எனக்கு இந்த மாதிரிலாம் பண்ண தெரியாது அப்படின்னா தயவுசெய்து நீங்கள் எல்லாம் பண்ணிடாதீங்க அப்படின்னா நம்ம சின்ன சின்ன ஸ்டெப்பெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே போய்ட்டு உங்கள் சர்வீஸ் சென்டரில் கொடுத்துருங்க ஓகேங்களா. அப்போ நான் மட்டும் தான் உங்கள் ஃபோனை காப்பாற்ற முடியும். தேவையில்லாமல் உங்கள் ஃபோனை வந்து நீங்களும் மறுபடியும் கொண்டுறாதீங்க ஓகேங்களா. ஓகேப்பா, இப்போ வந்து நம்ம ஃபைனலாக ஒன்றும் இல்லை ஓகேங்களா. சொன்ன மாதிரி தான் அரிசிக்கலாக வைக்கலாம், பட் ஆனால் வந்து அதுக்கடுத்து நம்ம வந்து சர்வீஸ் ஆஃப்டர் வந்து சர்வீஸ் கொண்டு போகிறது வந்து ரொம்ப ஃபஸ்ட்டு பெட்டர். கண்டிப்பாக நீங்கள் போயே தான் ஆகணும், அப்போனா தான் உங்கள் ஃபோனை வந்து பர்சனல் ஃபோனை வந்து காப்பாற்றிக்கிற முடியும் ஓகேங்களா. ஓகே ப்ரோ, அதே மாதிரி நான் சர்வீஸ் பண்ணலை அப்படின்னு நினச்சாலும் வந்து நான் சர்வீஸ் பண்ணலை ப்ரோ, நான் அரிசிக்கலை வச்சு சரியாச்சு அப்படின்னா உங்கள் ஃபோனோட ஹெல்த் வந்து பார்த்தீங்கன்னா அங்கிட்டும் பாதிக்க ஆரம்பிச்சோம் ஓகேங்களா. ஸோ மதர்போர்டு ஹெல்த் வந்து போகிறதுக்கு 100% வந்து சான்சஸ் இருக்குது ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஓகேங்களா. ஸோ இது வந்து நம்ம சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா, நம்ம கிட்ட வர்றவங்க நம்ம எப்படி நம்மகிட்ட பேசுகிறாங்க ஓகேங்களா. ஸோ இதை வச்சு தான் வந்து உங்களுக்கு நம்ம வந்து சொல்லி இது பண்ணிகிட்டு இருக்கோம் ஓகேங்களா. தென் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மகிட்டே வர்றவங்க பார்த்தீங்கன்னா வந்து தண்ணிக்கு விழுந்துருச்சுன்னு சொல்ல மாட்டாங்க ஓகேங்களா. இல்லை நான் நைட் ஃபுல்லாக சார்ஜ் போட்டேன் ஃபோன் ஆனால் உள்ள கட்டி போட்டால் அவ்வளோ ஃபங்கஸாக இருக்கும் ஓகேங்களா. நிறையா ஃபங்கஸாக அரிச்சிருக்கும். நான் கேட்பேன் அவங்ககிட்ட என்னென்ன இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே போட்டிங்களா, இல்லை நான் தண்ணிக்கெல்லாம் போடவே இல்லை அப்படின்னு, இல்லை நிறைய இதாக இருக்குது அப்படின்னா. ஸோ நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் எதை சொல்கிறீங்களோ அவங்க அதுக்கேற்ற மாதிரி தான் வேலை பார்ப்பாங்க. அதையும் நல்லா நோட்டீஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. என்னோட ஃபோன் வந்து தண்ணிக்குள்ளே விழுந்துருச்சுன்னு சொல்லிடுங்க, அது தப்பே கிடையாது. அவங்க என்ன அடிக்கவா போகிறாங்க, ஒன்றுமே பண்ண மாட்டாங்களே, ஒன்றுமே சொல்ல போகிறது இல்லை. நீங்கள் எல்லாம் நிறைய பேர் பயப்படுறாங்க, தண்ணிக்குள்ளே விழுந்து சொன்னால் அவங்க எக்ஸ்ட்ரா சர்வீஸ் சார்ஜ் போட்டுருவாங்களோ, இல்லை நிறைய காசு வாங்கி இந்த மாதிரி வாங்கிடுவாங்களோ வச்சுருவாங்களோ அப்படிங்கிறத வந்து நீங்கள் அப்படி நினைக்கிறீங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது ஓகேங்களா. யாருமே அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. அவங்ககிட்ட இருந்து பிடிங்கிடணும் வச்சிடணும் அப்படின்லாம் வந்து யாருமே அப்பெல்லாம் நினைக்க மாட்டாங்க ஓகேங்களா. ஸோ எல்லாத்துக்குமே வந்து ஒரு இது இருக்குது ஓகேங்களா. ஸோ இப்போ நான் என்னோட பேஷன் ஓகேங்களா, அதே மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு வேலை தான் ஓகேங்களா. யாரையும் ஏமாற்றணும் வைக்கணும் அப்படின்லாம் வந்து யாருமே பண்ண மாட்டாங்க, இருக்கிறாங்க ஓகேங்களா. அதுக்காக இல்லைன்னே சொல்ல முடியாது, இருக்கிறாங்க. பட் ஸ்டில் ஆனால் நம்ம என்ன அப்படின்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் சொல்லிட்டீங்கன்னா நம்ம கரெக்டாக ப்ராப்பராக பண்ணி கொடுத்துருவோம். அதுக்கான கரெக்டான சார்ஜஸை மட்டும்தான் நம்ம வாங்குமே தவிர நீ அப்பாடா நம்ம கொண்டு வந்துட்டாண்டா அன்றைக்கி வந்துட்டு நம்ம இது பண்ணிடலாம் வச்சிடலாம் அப்படின்ட்டு யாருமே பண்ணவே மாட்டாங்க ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் ஓகேங்களா. அந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து ஒரு லைக் பண்ணலாம், ஒரு லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணலாம், மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. தென் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ஷேர் பண்ணணும்னு மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு தெரியாதவங்க வாட்டருக்குள்ளே தண்ணியில் வந்த உடனே அரிசிகளை வச்சா மட்டுமே போதும்டா ஃபோன் சேஃபாக இருந்தா அப்படின்னா ஸோ அந்த மாதிரிலாம் கிடையாது ஓகேங்களா. அதுக்கடுத்து என்ன பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் அவங்க நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம். ஸோ அதை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஓகே அன்பா, பாய்.